வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு மட்டன் மசால் பொடியும் பிரியாணி பொடியும் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 25 கிராம் ஏலக்காய், 25 கிராம் பிரிஞ்சி இலை, 200 கிராம் கசகசா, 150 கிராம் சீரகம், 150 கிராம் மஞ்சள், 25 கிராம் கல்பாசி, 200 கிராம் மிளகு, 25 கிராம் அன்னாசிப்பூ, 200 கிராம் சோம்பு, கிராம்பு 25 கிராம், பட்டை சுருள் பட்டையும் போடலாம், சாதா பட்டையும் போடலாம். அது ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. 1/2 கிலோ குண்டு வத்தல், இதையும் வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. 1/2 கிலோ மல்லி, இதையும் வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. பாத்திரம் எடுத்துக்கோங்க. சோம்பை நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. வறுத்திங்க, வெறும் சட்டியில் வறுத்தா போதும், லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப இதாக விடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கசகசாவையும் லைட்டாக வெறும் சட்டியில் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வெயிலில் காய போடுறதுக்கு பதிலாக சோம்பையும் கசகசாவையும், ஏன்னா கசகசாலாம் பறந்துடும், அதுக்காக லைட்டாக சட்டியில் வறுத்துக்கிட்டோம். ஏன்னா இது 1 வருஷம் வரைக்கும் நம்ம பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சீரகம், மிளகு, கசகசா, எல்லா அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு மொத்தமாக போட்டாச்சு. மஞ்சள், மல்லித்தூள், குண்டு வத்தல், இதெல்லாம் நாங்கள் மில்லில் கொடுத்து தான் அரைப்போம். அரைச்சி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள் அரைச்ச பவுடர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா, இல்லை வெஜ் ரெசிபீஸ்க்கும் மஷ்ரூமு, காலிஃப்ளவர் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நம்ம அடுத்து எப்படி பிரியாணி பொடி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது 3 மட்டும்தான். கிராம்பு ஒரு 25 கிராம் எடுத்திருக்கோம், பட்டை 25 கிராம் எடுத்திருக்கோம், ஏலக்காய் 25 கிராம் எடுத்திருக்கோம். இதை அரைச்சி பவுடர் ஆக்கியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.